போயிட்டு வண்டி ரெடியாக இருக்குது. நம்ம போயிட்டு வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். ரேஞ்ச் வந்து இன்னொரு 75 கிலோமீட்டர் காட்டுது. என்னமோ பைலட்டுக்கு கொடுக்குற மாதிரி எவ்வளோ சுவிட்ச் பாருங்கள். இல்லை சாவிலாம் எதுவும் கிடையாது. நம்ம ரிமோட் ஜஸ்ட்டு பாக்கெட்டில் வச்சுருந்தாலே போதும். இங்கே இருக்குது பாருங்கள் லாக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து டைட்டில் பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் ஒன்று பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து என்னென்னா பஜாஜ் செட்டக் இருக்குல்ல, அந்த வண்டியை வந்து டிசைன் வந்து எனக்கு ரொம்ப நாளாக பிடிச்சிருந்தது. பட் ஆனால் போயிட்டு வண்டி ஓட்டி பார்ப்போம் இன்றைக்கி ஃபுல்லாக. அதான் நம்ம டெஸ்ட் ட்ரைவ்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 30, 40, 50 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வேணா கையோட ஒரு வண்டியை புக் பண்ணிடலான்னு ஒரு பிளானில் தான் இப்போ கிளம்பியிருக்கேன். போவோம். இப்போ வந்து அண்ணா நகர் ஷோரூம் இருக்குல்ல, செட்டக், பஜாஜ் செட்டக்கு. ஸோ அங்கே தான் போகிறேன். அங்கே போயிட்டு நம்ம வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஓட்டி பார்ப்போம். ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன். அதுக்கப்புறம் மேற்கொண்டு அதோட ப்ரைஸு என்னென்ன எதுலாம் லொட்டு சின்ன சமாச்சாரங்கள்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பார்த்துட்டு அப்டேட் கொடுக்குறேன். இப்போ போகிறது வந்து நம்ம எக்ஸ்பல்ஸில் தான் போகிறேன். ஏன்னா எக்ஸ்பல்ஸ் வந்து கோவா ட்ரிப்புக்கு முன்னாடி ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் செயின் மாற்றிடலான்னு இருக்கேன். லைட்டாக ஆயில் டாப் அப் பண்ணோம். அதனால் வந்து நம்ம எக்ஸ்பல்ஸ்லேயே போகலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஷோரூமுக்கு கிளம்பியாச்சு. போயிட்டு வண்டி ரெடியாக இருக்குது. நம்ம போயிட்டு வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இங்கே என் ஃப்ரெண்டு வந்துட்டு ஏத்தர் வச்சுருந்தான். ஏத்தரை பற்றி விசாரிக்கலாமே. ஏத்தர் எப்படி இருக்குதுன்னு தெரில. சரி, நம்ம ஃபஸ்ட்டு செட்டாக்கு போய் பார்ப்போம். ஏன்னா எனக்கு செட்டாக் மாடல் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதனால தான் செட்டாக் போய் ட்ரை பண்ணலான் இருக்கேன். அதே மாதிரி நம்மளோட ஷோரூம் இருக்குல்ல, ஹீரோ ஷோரூம், ஹீரோ எலக்ட்ரிக், அங்கேயும் போயிட்டு அந்த விவட் V1 சம்திங் ஏதோ ஒரு மாடல் இருக்குல்ல, அது என்ன ஏதுன்ட்டு சமாச்சாரத்தை விசாரிப்போம். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா செட்டாக் ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நான் வந்துட்டு பைபாஸ் போயிட்டு உங்களுக்கு நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக எல்லாமே சொல்கிறேன். ஓகேவா? ரேஞ்ச் வந்து இன்னொரு 75 கிலோமீட்டர் காட்டுது. ஏன்னா நான் இப்போ அண்ணா நகர்லேருந்து எடுத்துகிட்டு இப்போ நான் மதுரவாயில் பைபாஸ் கிட்டே வந்துட்டேன். 79ல் எடுத்தேன். 4 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு அதுக்குள்ளே. ஓகே, இல்லைங்க, ஃபஸ்ட்டு பைபாஸ் ஏறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வீட்டுக்கு எடுத்துன்னு வந்தாச்சு. வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வண்டியோட ஜஸ்ட் அப்படியே ஒரு லுக் மட்டும் பார்த்துடலாம். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃப்ரண்ட்டில் வந்து அந்த வென்டிலேஷன் மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க. நல்லா தான் இருக்குது. இண்டிகேட்ரு, ஹெட்லைட்டு எல்லாமே வந்து LED தான் போட்டிருக்காங்க. இந்த வண்டியில் ஒரு இதுனா ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு வந்து மெட்டல் பாடி கொடுத்துருக்காங்க. ஃபைபர்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு மட்கார்டு மட்டும்தான். அதை சுற்றி வர எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக மெட்டல் பாடி தான் இருக்குது. பின்னாடி டெயில் லைட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இண்டிகேட்டரு எல்லாமே வந்துட்டு LED தான் கொடுத்துருக்காங்க. தெரியுதா? அதே மாதிரி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபுட் பெக்கு. ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக இருக்குது ஃபினிஷிங்கு. இந்த இது பார்த்திங்களா, பின்னாடி பேசஞ்சர் உட்காந்தாங்கன்னா கால் வைக்கிறதுக்கு வந்து இந்த இடத்துல இருந்து அப்படியே ஃபினிஷிங் இது எப்படி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். தெரியுதா? இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா சூப்பராக திங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிசைன்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. சைட் ஸ்டாண்ட்லாம் பார்த்திங்கன்னா நான் இன்னொரு வாட்டி வந்து ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். சைட் ஸ்டாண்ட் வந்து குட்டியோண்டு ஃபேன்சியாக இருக்கிற சைட் ஸ்டாண்டுன்ட்டு. பார்த்திங்களா எவ்வளோண்டு இருக்குது. சின்னோண்டு தான் சைட் ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் நமக்கு கால் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ஸ்பேஸ் இருக்குது. கால் வைக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி லக்கேஜ் ஊக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா வண்டியிலையும் வந்து நம்மளுக்கு இங்கே ஃப்ரண்ட்டில் வச்சுருப்பாங்களே நிறையா வண்டியில். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா இங்கே சீட்லேயே வச்சுருக்காங்க. ஸோ இதை நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா ஸோ கேரி பேக் எதாவது வாங்கினோன்னா பேக் தொங்க விடுறதுக்கு இந்த இடம். சரிதா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிரரு எல்லாமே வந்து அவங்களோட அந்த லோகோ பேட்டர்ன் மாதிரியே அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க. இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பேட்டர்னில் தான் வந்துட்டு ஸோ இந்த மிரரு, இந்த செட்டாக்கோட லோகோ இருக்குல்ல, இதில் தான் அந்த மிரர் டிசைனு எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஹெட்லைட் பார்த்திங்கன்னா DRL வந்து ஃபுல்லாக இவ்வளோ பெருசுக்கு DRL கொடுத்துருக்காங்க. ஸோ ஹை பீமு, லோ பீமு, ஸோ இதெல்லாம் சூப்பராக தான் இருக்குது. எனக்கு இந்த ஃப்ரண்ட் லுக் தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு வண்டியில். இப்போ வாங்க டேஷ்போர்டு இந்த மற்ற இதெல்லாம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் ஷோரூம்லேருந்து வண்டி வீட்டுக்கு ஓட்டிகிட்டு வந்தது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 8 to 9 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியாச்சு. ஓட்டினது வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து சீட்டு ஃபோம்லாம் நல்லா திக்காக தான் இருக்குது.
சீட் ஃபோம் பற்றி எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் ஆனால் இன்னும் லாங் ஓட்டணுன்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நான் இன்னும் ஒரு 30 to 40 கிலோமீட்டர் ஓட்ட போகிறேன். ஓட்டின அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து உட்காரதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது. கொஞ்சம் நான் பின்னாடி உட்காந்தேன்னா ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி நான் உட்கார சொல்ல வந்து சில ஸ்கூட்டர்லலாம் பார்த்திங்கன்னா கால் வந்து இங்கே ரைட்டு திரும்ப சொல்ல இந்த இடத்துல இடிக்கும். இந்த வண்டியில் இடிக்கலை. எனக்கு அது ஒன்று நல்ல அட்வான்டேஜாக இருக்குது. அதே மாதிரி கிராப் ரைடில் பார்த்திங்கன்னா பின்னாடி இங்கே வந்து ஒரு ரப்பர் மேட் மாதிரி ஒரு ஃபினிஷ் போட்டிருக்காங்க. ஸோ கீழே வந்து அதுக்கு ஸ்க்ரூ வச்சுருக்காங்க. ஸோ பின்னாடி உட்காந்தோன்னா பிடிக்கிறதுக்கு வந்து க்ரிப் நல்லாயிருக்கும் கைக்கு. பின்னாடி கோ பேசஞ்சருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் சீட் வந்து கொஞ்சம் வித்தாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வண்டியில் வந்து ஹேண்டில் பேரில் பார்த்திங்கன்னா என்னமோ பைலட்டுக்கு கொடுக்குற மாதிரி எவ்வளோ சுவிட்ச் பாருங்கள். இந்த பக்கமே 1 2 3 4 5 சுவிட்ச் இருக்குது. இந்த பக்கம் 1 2 3 4 5 சுவிட்ச் இருக்குது. 5 5 10 சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. எதுக்கு 10 சுவிட்ச் கொடுத்துருக்காங்கன்னே தெரிலங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட ரிமோட் பார்த்திங்கன்னா இதுதான். அப்புறம் வந்து நம்ம இதில் சாவிலாம் எதுவும் கிடையாது. நம்ம ரிமோட் ஜஸ்ட்டு பாக்கெட்டில் வச்சுருந்தாலே போதும். இங்கே இருக்குது பாருங்கள் லாக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு. இதை ஒன் டேப் பண்ணி விட்டால் போதும். இங்கே மேலே வந்து ஆன் ஆகிடும். ஆன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இது வந்து ஹெட்லைட் ஆன். இது ஹெட்லைட் ஆன் ஆனோடனே இங்கே வந்துடுச்சு ஹை பீம் லோ பீம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் லைட்டோட பவர். ஹெட்லைட் ஆன், ஹை பீம் லோ பீம். ஹெட்லைட் ஆஃப் வந்து ஹெட்லைட் ஆஃப் பண்ணியாச்சுன்னா பார்க்கிங் லைட் வந்து நல்லா க்ளோ ஆகுது. ஆரன் அது ஏகப்பட்ட சுவிட்ச் கொடுத்துருக்காங்களா, கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. இது ஹெட்லைட் ஆனா ஓகே ஹெட்லைட் ஆஃப். ஸோ ஹெட்லைட் நம்ம ஆன் பண்ணோடனே இது டிம் ஆகுது தெரியுதா உங்களுக்கு. ஸோ ஹெட்லைட் வந்து நான் ஆன் ஆஃப் பண்ணுறேன், இது பிரைட் ஆகுது தெரியுதா. அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் இண்டிகேட்டருக்கு தனியாக லெஃப்ட்டில் ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ரைட் இண்டிகேட்டருக்கு ரைட்டில் சுவிட்சு. இதெல்லாம் பழகிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ்க்கு தனியாக ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் மோடு, ட்ரைவ் மோடு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் இருக்குல்ல. அடுத்தது வந்து ஈகோ ஸ்போர்ட்ஸ் 2 மோடு இதில் மாறும். இதெல்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு வண்டி ஓட்ட சொல்ல இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பாஸ் ப்ளே பட்டன் இருக்குது தெரியுமா. இது வந்து ஆக்சுவலாக வந்து பஜாஜில் வந்து வண்டி வாங்க சொல்லி வந்து ஒரு பேக் ஒன்று இருக்குமா. அந்த பேக்கும் நம்ம சேர்த்தே வாங்கிட்டோன்னா இந்த பட்டன் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். அந்த பேக் வாங்கலைன்னா இது வந்து டம்மி பாவா. ஓகே, இது வந்து நம்ம அந்த பேக் வாங்கினா மட்டும் தான் பாட்டை வந்து பாஸ் பண்ணுறது, ப்ளே பண்ணுறது, அதுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகேவா. அடுத்தது வந்து இதில் வந்து ஹேண்ட் பிரேக் லாக் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே லாக், அவ்வளோதான் ஹேண்ட் பிரேக் போட்டாச்சு. ப்ரெஸ் பண்ணால் ரிலீஸ் ஆகிடும் பாருங்கள் தெரியுதுங்களா. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து ரிவர்ஸ் பட்டன் சொல்லிட்டேன். ரிவர்ஸ் பட்டன் நான் ஓட்ட சொல்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த எம் பட்டன் வந்து இங்கே வந்து உங்களுக்கு மேனுவல்லாம் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். எஸ்ஓசி, ஓடோமீட்டரு, ட்ரிப்பு. ஒரே ஒரு ட்ரிப் தான், ட்ரிப் ஏபி கிடையாது. இந்த ஒரு 3 இது இருக்குது. இதில் வந்து நம்ம ட்ரிப்பை ரீசெட் பண்ணுறதுக்கு வந்து இந்த பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். இதை லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து ட்ரிப்பு ரீசெட் ஆகிடும். இங்கே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டு பாதி வண்டியோட இதுவும் சீட் இது காட்டுது பாருங்கள். இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா சீட் ஓப்பன் ஆகும். இங்கே சவுண்டு கேட்கும் பாருங்கள், ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இது வந்து பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 18 லிட்டர்ஸாக. ஒரு ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வச்சுக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து காம்ப்ளிகேட்டடான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டு இந்த டப்பாவை திறக்கிறது தாங்க. இதில் வந்து 1 டேப் பண்ணால் இது ஓப்பன் ஆகுமா. 1 டேப் பண்ணால் சவுண்டு கேட்குது. பட் ஆனால் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இழுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து கரெக்டாக எந்த ஸ்டெப்பும் வைக்கல. கமான், இன்னொரு அடி டேப் பண்ணுவோமா. ஓப்பன் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து என்னென்னா இந்த 1 டேப் பண்ணோடனே இதுவே ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கலாம். அது ஒன்று தான் இதில் பிரச்சனை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யூஎஸ்பி சார்ஜர் இருக்குது. அதே மாதிரி டூல் பாக்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. டூல் பாக்ஸ் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டூல் பாக்ஸ் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எப்படி இருக்குது பாருங்கள். உள்ளே ஒரு ஃபியூஸும் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய அலங்கி ஒன்று, ஒரே ஒரு ஸ்டாரு மைனஸ் ஸ்க்ரூ டிரைவர், அவ்வளோதான் டூல்ஸ். மேபி இங்கே ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன இது எம்டியாக வச்சுருக்காங்க, அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒரு டூல் பாக்ஸ் இவ்வளோ டிசைன் நான் பார்த்ததில்ல. அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே சார்ஜர் போடுறாங்களே. ஸோ வந்து நம்ம வயர் வந்து இப்படி எடுத்துன்னு போகிறதுக்கு பதில் இதில் வந்து அவங்க ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாம். என்னென்னா வந்துட்டு இங்கே ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்பேஸில் வந்து இந்த ரைட் சைடு, இந்த சைடில் இருக்கிறத வந்து சூப்பராக ஒரு ரப்பர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடும் ரப்பர் ஃபினிஷு, கீழே ரப்பர் ஃபினிஷ் கொடுத்துருந்தாங்கன்னா செல்ஃபோன் எடுத்துன்னு வந்து அழகாக இப்படி உள்ளே வச்சிடலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஏன்னா கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து இங்கே வந்து மெட்டல் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபோனை டேரெக்டாக இப்படி வைக்க முடியாது உள்ள. ஸோ இந்த மாதிரி அதனால் வந்துட்டு நம்ம வந்து
சார்ஜிங் வந்து இந்த இடத்துல இப்போ கனெக்ட் பண்ணுறோம்ல, கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா எல்லா சைடும் ரப்பர் இருந்ததுன்னா சார்ஜரை போட்டு இப்படி வச்சிடலாம், ஃபோனை உள்ளே வச்சுட்டு இப்படி லாக் பண்ணிடலாம். அது ஒன்று மட்டும் அவங்க கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராகிடும் இந்த இடம். அதே மாதிரி வந்து தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது தெரியுதா. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன குழி மாதிரி வச்சுருந்தாங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி பாட்டில் அழகாக உள்ளே போயிடும். ஸோ இதில் வந்து உள்ளே வைக்கலாம். ஏன்னா இப்போ டேரெக்டாக இப்படி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், மூடிட்டோன்னா இதில் வந்து இடிச்சிட்டு இருக்கோம் டங்கு டங்கு டங்குன்ட்டு. அது ஒரு சின்ன குழி மாதிரி இருந்து அதில் வச்சோன்னா அழகாக ஸ்டடியாக அதில் உட்காந்துக்கும். இது தாங்க இந்த வண்டியில் இவ்வளோ தாங்க இருக்குது விஷயங்கள். ஆனால் இந்த டோர் ஓப்பன் பண்ணுறது வந்து கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு இழுக்கணும். ஏன்னா இங்கே ஏதாவது ஒரு சின்ன கேப் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். நம்ம முரட்டு கையை வச்சுட்டு எங்கேயுமே உள்ளே போக மாட்டேங்குது பாருங்கள், கை கரெக்டாக லாக்கு எடுக்க முடியல. நம்ம 1 டேப் பண்ணோன்னா சவுண்டு மட்டும் கேட்கும். சவுண்டு கேட்டது பார்த்தீங்களா. ஆனால் இதை திறக்கிறது தான் என் கை கரெக்டாக போக மாட்டேங்குது. இது ஒன்று தான் இதில் பிரச்சனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்டில் இருக்க சொல்ல வந்து வண்டி நியூட்ரல் ஆகிடும். நம்ம சைட் ஸ்டாண்டை ரிமூவ் பண்ணால் கூட வண்டி நியூட்ரலில் தான் இருக்கும். நம்ம த்ராட்டல் கொடுத்தா வண்டி மூவ் ஆகாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், பிரேக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரைவ் மோட் இருக்குல்ல அதை ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணோன்னே ட்ரைவ் மோடுக்கு வந்துடும். ட்ரைவ் மோடுக்கு வந்தோடனே ஈக்கோவில் தான் இருக்கும். இந்த ஈக்கோவில் எவ்வளோ ஸ்பீடு போகும், அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ட்ரைவ் மோடு அப்படின்னா என்ன மோடு, அடுத்தது ஸ்போர்ட்ஸ் மோடு. ஸோ ஈக்கோ ஸ்போர்ட்ஸில் வந்து வண்டி எவ்வளோ ஸ்பீட் போகுது, ஈக்கோவில் வந்து போயிட்டுருக்கு சொல்ல ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் நிற்குதான்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா நான் வர சொல்ல டெஸ்ட் பண்ண சொல்ல ஒரு சவுண்ட் பீப் வந்துகிட்டே இருந்தது. மற்றபடி அதை டீட்டெயிலாக நான் இன்னும் வீடியோ எடுக்கல. அதை நான் உங்களுக்கு இப்போ ஹைவே போயிட்டு நான் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன். ஸ்போர்ட்ஸ் மோடில் அதே மாதிரி எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி 0 to டாப் ஸ்பீடு இல்லை 0 to 40 60 வரைக்கும் எவ்வளோ போகுதுன்னு சொல்லி நம்ம டைமிங்கோட பார்க்கலாம். ஓகேவா, மற்ற இதெல்லாம் சொல்லியாச்சு. அதே மாதிரி இந்த சைடில் இது இருக்குல்ல இந்த பட்டனு, இதை வந்து டபுள் டேப் பண்ணோன்னா வண்டி வந்து ஆஃப் ஆகிடும். 1 2. ஸோ வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வண்டியை லெஃப்ட்டில் திரும்பிட்டு ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா வண்டி சைடு லாக் ஆகிடும். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணியாச்சு, வண்டி சைடு லாக் ஆகிடுச்சு. தெரியுதா, ரைட். அவ்வளோதான். இப்போ போய்ட்டு நம்ம வந்து வண்டியை ஓட்டி பார்ப்போம். ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது டெஸ்ட் ட்ரைவ் வண்டியில் வந்து அந்த இது வந்து ரொம்ப டைட்டாக இருந்ததில்ல, நம்ம ஓப்பனே பண்ண முடியாமல். இதில் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ஓப்பன் ஆகுதுன்ட்டு. தெரியுதா. ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் அதுவும் ஓப்பன் ஆகணும். பட் ஆனால் அதில் வந்து நிறையா அப்படியே மாற்றி யூஸ் பண்ணி அது ரொம்ப டேமேஜ் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக ஓப்பன் ஆச்சு பாருங்கள். ஸோ இந்த அப்டேட் கொடுக்குறதுக்கு தான் இப்போ ஷோரூம்குள்ளே வந்து இதை வீடியோ எடுக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு ஷோரூமில் கேட்டதுக்கு வந்து இந்த இது இங்கே ஷோரூமில் ஈஸியாக ஓப்பன் ஆச்சுல்ல இந்த பூட்டு. அதே மாதிரி இந்த சைடில் நான் தண்ணி பாட்டிலுக்கு இங்கே ஹோல்ஸ் வைக்கணும் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்ல. ஆக்சுவலாக வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வருமா, அதில் வந்து அந்த சார்ஜர் மொத்த சார்ஜரும் வந்து அந்த பாக்ஸில் அழகாக அடங்கிடுமா. அந்த பாக்ஸ் தூக்கி அழகாக உள்ளே வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடணுமா. அதுக்கு தான் வந்து அந்த சார்ஜர் வைக்கிறதுக்கு, மொபைல் வைக்கிறதுக்கு தான் இந்த ஸ்பேஸு. பட் ஆனால் சுற்றி வர எல்லா சைடும் வந்து நம்மளுக்கு அந்த வெல்வெட் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா மொபைல் ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த ஒரு சைடு மட்டும் தான் ப்ராப்ளம். இந்த சைடு வந்து வண்டியோட சார்ஜரை தூக்கி அதில் உள்ளே வச்சிடலாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியோட ஸ்பெக்ஸ் எல்லாம் நம்ம இங்கேயே பார்த்துடலாம். ஏதோ விளம்பரம் ஓடுது. அந்த காலத்து செட்டாக். ஓகே, லாங்குவேஜ் இங்கிலீஷ், கலர் நமக்கு பிளாக்கே இருக்கட்டும். ஸோ இது இருக்குது பாருங்கள், இதோட ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். ஓகே, கம்ப்ளீட்டாக எல்லா ஸ்பெக்ஸும் இருக்குது. வெயிட் வந்து 132 kg, டயர் சைஸு, அப்புறம் வந்து அண்டர் சீட் வந்து 18 லிட்டர்ஸு, க்ளவ் பாக்ஸ் வந்து 4 லிட்டர்ஸ். எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,54,189. ஐயோ எதை அமைக்கிட்டேன். 1,54,189ங்க எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ். ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 1,62,000. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஷோரூமில் வண்டியை விட்டுட்டு நம்ம கிளம்பியாச்சு. இப்போ வந்துட்டு அடுத்தது வந்து அந்த மற்ற 2 வண்டியும் வந்து நம்ம சீக்கிரமாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துருவோம். பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பேட்டரி ஸ்கூட்டர் வந்து டிசைட் பண்ணுவோம். ஓகேவா, எடுக்கிறோம். மினிமம் வந்து ஒரு 80+ கிலோமீட்டர் ரேஞ்ச் தர்ற மாதிரி வண்டி தான் எடுக்கணும். ஹீரோவில் நிறைய வண்டி இருக்குது, ரேட் கம்மியில் இருக்குது. எல்லாம் 40 கிலோமீட்ரு, 30 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர் இந்த ரேஞ்சிலலாம் வண்டி இருக்குது. நம்ம அதெல்லாம் எடுத்தோம்னா வந்து 2 நாளைக்கு ஒரு வாட்டி சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து எடுக்கிறோம் ஒரு 80+ கிலோமீட்டர் ரேஞ்ச் தர்ற மாதிரி வண்டி எடுக்கலாம். சரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வீடு வந்து சேர்ந்தாச்சு. அதே மாதிரி நான் அந்த ஒரு பாயிண்ட் சொன்னேன்ல, ஃப்ரண்ட் பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து நான் ஓட்டின டெஸ்ட் ட்ரைவ் வண்டியில் வந்து அந்த லாக் சரியாக வேலை செய்யல. ஷோரூமில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த பட்டன் தட்டினோடனே அழகாக அந்த லாக் அந்த பூட்டே ஓப்பன் ஆகிடும், அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அப்போ நீங்கள் புது வண்டி வாங்கிட்டு அது கொஞ்ச நாள் கழிச்சு அது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா, ஸோ நான் சொன்ன பாயிண்ட் அது கரெக்ட் தானே. அது சைடில் லைட்டாக ஒரு கேப் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கேப்பில் வந்து அழகாக நம்ம இழுத்துடலாம், டோர் அழகாக ஓப்பன் ஆகிடும். அந்த சவுண்ட் ஒன்று வரும்ல, கிளிக்குன்ட்டு, அந்த சவுண்ட் வந்தப்புறம் நம்ம அந்த விரலை வச்சு அழகாக எடுத்துட்டோம்னா ஈஸியாக வந்துடும்.
ஸோ அப்போ நான் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். கொஞ்சம் நாள் கழிச்சு அது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அது திறக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம்ல. ஸோ இன்கேஸ் அது லாக் வந்து ரிப்பேர் ஆகி போச்சு, நம்மளால் சில பேருக்கு அதை எடுக்க முடியலன்னா அப்புறம் வந்து சார்ஜர் உள்ளே இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் அந்த கேப் கொஞ்சம் இருந்ததுன்னா அந்த கிளிக் சவுண்ட் வந்தோடனே ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். அப்போ வந்து நம்ம பாயிண்ட் வந்து அது கரெக்டாக தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் புது வண்டியில் போய் நம்ம தட்டினோடனே அழகாக வெளியே வந்து நின்றுது. அதே மாதிரி அந்த தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கு நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன்ல, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து அந்த சார்ஜர் வைக்கிற இடமா அது. தண்ணி பாட்டில் ஒரு கேப் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு தண்ணி பாட்டில் வச்சுக்கலாம், சீட்டு கட்டில் கூட சார்ஜர் வச்சுக்கலாம், எல்லாம் ஒன்று தான். அதை செய்ய சொல்லி அது ஒரு கேப் ஒன்று போட்டிருந்தாங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் வண்டி பில்ட் குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி வந்து ரேட் மட்டும் கொஞ்சம் ஹையர் சைடில் இருக்குது. இன்னொரு 20,000 ஒரு 30,000 கம்மியாக இருந்ததுன்னா இந்த வண்டி வந்து யோசிக்கலாம்ல, லிஸ்ட்டில் வச்சுருக்கலாம். மற்றபடி மற்ற 2 வண்டியும் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு எந்த வண்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு அடி அடிச்சிருங்க. அது பார்த்து ஆல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சீன் அனதர் வீடியோ சூன். பாய். டேக் கேர் மை டியர் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஒன் டேப்பில் அன்லாக்கு, சைட் லாக் ஓப்பன் ஆகிடும், அப்படியே வண்டி ஆன் ஆகிடும். டிஸ்பிளே வந்து சுத்தமாக விசிபிளே இல்லைங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லை ஏங்க. 70 கூட தொடலைங்க, 69ல் கரெக்டாக லாக் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வண்டி நான் எவ்வளோ ஓட்டியிருக்கேன்னா 43 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. இந்த சின்ன பாட் ஹோல்ஸ்லாம் இருக்குல்ல, எல்லாத்துலேயும் டம்முன்னு போட்டு போயிட்டே தான் இருக்கேன். அது பாட்டு ஸ்மூத்தாக போயினே தான் இருக்காரு. இப்போ வந்து நிற்குதான்னு பார்ப்போம். பாருங்கள், நிற்கல, ரிவர்ஸில் வந்துடுது.